உபன்யாசம் 14. விசித்ரா தேகசம்பத்திரீஸ்வராய நிவேதித்தும். பிள்ளை உலகாசிரியர் பணித்த தத்துவத்ரயம் எனும் இரகசியத்தில் ஈஸ்வர பிரகரணத்தில் சிருஷ்டிக்குப் பிரயோஜனம் கேவல லீலை என்ற விடத்து மணவாள மாமுனிகள் மிகச்சிறந்த சாஸ்திரஜர்களே அவகாகித்துக் கொள்ளக்கூடிய 2 விசாரங்கள் செய்து அருளியுள்ளார். சிருஷ்டியானது லீலா ரூபம் என்ன வேணுமே அல்லது சிருஷ்டிக்குப் பிரயோஜனம் லீலை எண்ணத் தகாது என்பது முதல் விசாரம். அதன் சமாதானத்தை அங்கே கண்டு கொள்வது. நாமும் வேறொரு உபன்யாசத்தில் அதனை விளக்குவோம். இனி 2வது விசாரமாவது விசித்ரா தேகசம்பத்திரீஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சம்யுதா என்றும் பொருளென்றிவ்வுலகம் படைத்தவன் என்றும் சென்று சென்றாகிலுங் கண்டு சன்மங்கழிப்பான் எண்ணி ஒன்றியொன்றி உலகம் படைத்தான் என்று உள்ள பல பிரமாணங்களின்படி சேத்தனோ ஜீவனார்த்தமாக சிருஷ்டி என்று விளங்கா நிற்க சிருஷ்டிக்கு லீலைதான் பிரயோஜனம் என்னலாமோ என்பது. இதற்கும் சமாதானம் அங்கே கண்டு கொள்வது. நாமும் மேலே விவரிப்போம். பிரகிருத்தம் விசித்ரா தேகசம்பத்திரீஸ்வராய நிவேதித்தும் என்ற பிரமாண வச்சனத்தை ஆழ்வார்கள் விசதீகரித்தருளும்படியை விளக்குவோம். பூதத்தாழ்வார் தமது திருவந்தாதியில் தாமுளரே தம்முள்ள முள்ளுளதே தாமரையின் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவுதால்மருவு சென்னியரே செவ்வே அருணரகம் சேர்வதரிது என்கின்ற வெண்பா ஒன்றினால் சுருங்க அருளிச் செய்தார். திருமங்கையாழ்வார் இதற்கு ஒரு பதிகம் அருளிச் செய்கிறார். அதாவது பெரிய திருமொழியில் 11ஆம் பத்தின் 7ஆம் திருமொழி நீனாகஞ் சுற்றி என்று தொடங்குவதாம். செவி வாய் கண் மூக்கு உடல் என்னும் 5 புலன்களை எம்பெருமான் நமக்களித்தது இவ்வுறுப்புக்களை கொண்டு பகவத் விஷயானுபவம் பண்ணுகைக்கேயன்றி மற்றொரு பிரயோஜனத்துக்காகவன்று என்பதை திருமங்கையாழ்வார் தாமறிந்தவராகையாலே அதனை பிறரும் தெரிந்து கொள்ளும்படி இத்திருமொழி அருளிச் செய்கிறார். தாங்கள் பெற்ற கரணங்களின் உபயோகத்தை தெரிந்து கொள்ளாமல் பாழாய் போகிறவர்களை நிந்தித்து எம்பெருமானுடைய செயல்களை அனுபவியாதவர்களின் உறுப்புக்கள் உறுப்புக்களே அல்ல என்கின்றார். அவரவர்கள் தாம் படைத்த கரணங்களைக் கொண்டு பகவத் விஷயத்திலே அவகாகித்து உஜ்ஜீவனம் பெறுவதே உரியது என்று உபதேசிப்பதிலே இத்திருமொழி நோக்குடையது என்க. இப்பதிகத்தில் பூணார மார்வனை காணாதோர் கண்ணென்றும் கண்ணல்ல கேளாச் செவிகள் செவியல்ல உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக் கொள்ளாமே என்று பலவாறு அருளிச் செய்கிறார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சயாச்யுத கதாஹ ஸ்ரோத்ரத்வய த்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேஹே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ர கிராண முகுந்த பாத துளசி மூர்தன் நமா தோக்ஷஜம் என்ற முகுந்தமாலா ஸ்லோகரத்னமும் கேசவனையே செவிகள் கேட்க திருவரங்கத் தீசனையே சென்னி இறைஞ்சிடுக நேசமுடன் கண்ணனையே காண்கவிரு கண்ணினர்க்குள் காயாம்பூ வண்ணனையே வாழ்த்துக என் வாய் என்ற ஐயங்கார் பாசுரமும் இவ்விடத்திற்கு சேர அனுபவிக்கத்தக்கது. கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்த்தம் கண்ணென்ன கண்ணே நாராயணா வெண்ணாத நாவென்ன நாவே என்றார் ஜைன முனிவரும். எம்பெருமானை தொழாத கை உலக்கை எம்பெருமானை துதியாதவாய் கால்வாய் அல்லது சுண்ணாம்பு காலவாய் என்று கூறி போந்தார் ஒரு ரசிகர்.